உங்க பிள்ளைங்க உங்க பேச்ச கேட்க மாட்டிக்காங்களா? உங்க கருத்து கொள்கைகளுக்கு நேர் எதிரா இருக்காங்களா? இப்படி ரத்த உறவுக்குள்ளேயே நேர் எதிர் துருவங்களா வாழ்கிற மக்களை பத்தியும் இதை எப்படி மாத்துறத பத்தியும் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். முதல்ல புராணங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ராமாயணத்துல ராமனோட தந்தை தசரதருக்கு 3 முக்கிய ராணிகள் இருந்தாங்க. கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா. இது போக சில நூல்கள் அவருக்கு 350 மனைவிகள் சொல்லுது, சில நூல்கள் அவருக்கு 60,000 மனைவிகள் குறிப்பிடுது. ஆனா அவருக்கு பிறந்த மகன் ராமன் கடைசி வரைக்கும் ஏக பத்னி விரதத்தோட சீதையை மட்டும்தான் மனைவியா கடைசி வரைக்கும் எல்லா தருணத்திலையும் வச்சு வாழ்ந்தார். அடுத்து மகாபாரதத்துல காந்தார மன்னன் சுபாலா எந்த கெட்ட பழக்கமும் தெரியாது, எந்த சூதுவாதும் கிடையாது. அவரு 100 ஆண் பிள்ளைகள், ஒரு மகள் காந்தாரி மட்டும் வச்சிருந்தாரு. ஆனா சுபாலாவோட மகன் சகுனி சூதாட்டத்துல மிக வல்லவர், தாயம் விளையாட்டுல யாரும் எப்படி வேணா கவுத்தி விடக்கூடிய மிக வல்லவர். ஆனா அவர் தந்தை போலயோ தன் தங்கை காந்தாரி போலவோ 100 பிள்ளைங்கள்லாம் பெத்துக்கல, 3 பிள்ளையோட நிப்பாட்டிக்கிட்டார். அடுத்தது நம்மளோட தேச தந்தை மகாத்மா காந்திஜி அவர்கள் சுய வாழ்க்கையிலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி கண்ணியத்தோட எந்த மது பழக்கமும் இல்லாம ஒரு ராம பக்தரா வாழ்ந்து வந்தார். ஆனா அவருடைய மூத்த மகன் ஹரிலால் காந்தி மது பழக்கம், கடவுள் நம்பிக்கையில முரண்பாடு, தேசபக்தியில முரண்பாடு, இப்படி எல்லா வகையிலையும் காந்திஜியோட கோட்பாடுகளுக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராம நேர் எதிரா வாழ்ந்தார். அடுத்ததா திரைப்பட நடிகர் எம்.ஆர். ராதா தீவிர திராவிட இயக்க போராளி, பயங்கர கடவுள் மறுப்பாளர். ஆனா அவரோட மகன் இன்னைக்கு ராதா ரவி கடவுளை முழுமையா ஏற்றுக்கொண்டு கோயில் கோயிலா போறாரு. அது மட்டும் இல்லாம பிஜேபி கட்சியில தன்னை இணைத்துக்கிட்டாரு. அடுத்ததா வாழ்நாள் முழுவதும் காங்கிரஸ் கட்சிக்காகவே வாழ்ந்து காங்கிரஸ் கட்சியில பல பதவிகளை வகித்தவர் குமரி அனந்தன். அவரோட மகள் காங்கிரஸ் கட்சிக்கு நேர் எதிர் துருவமா இருக்கிற பிஜேபியில முக்கிய தலைவரா பொறுப்புல இருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜ். அடுத்ததாக தன் சுய பிராண்டிங்காக சினிமால தண்ணி அடிச்சுட்டு சிகரெட் குடிச்சிட்டு அப்படி ஒரு பெரிய ஹீரோயிசம் மாதிரி காமிச்சுக்கிட்டு இங்க மாணவர்கள் மத்தியில ஒரு பெரிய வேஷம் போடுற தமிழ் நடிகர்களுக்கு மத்தியில ஹாங்காங், சைனால இருந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபைட்ஸ் ஜனரஞ்சகமா கொண்டு வந்து ஹாலிவுட் வரைக்கும் கலக்கிக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஹாலிவுட் ஹீரோ ஜாக்கி சான். அவரோட படங்கள்ல போதைப் பொருட்கள் அவர் உபயோகிக்கிற மாதிரி ஒரு சீன் கூட வைக்க மாட்டார். ஏன்னா எந்த ரசிகன் கூட தன்னால போதை பழக்கத்துக்கு ஆளாக கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தீர்க்கமா இருந்தார். ஆனா அவருடைய ஒரே மகன் ஜெசி சான் போதை மருந்துக்கு அடிமையானதுனால ஜாக்கி சான் தன்னோட 10,000 கோடி சொத்துக்களை அனாதை இல்லங்களுக்கு எழுதி வைக்கக்கூடிய நிலைமை. இப்படி பல உதாரணங்கள் இருக்கு. சமூக போராளியா வாழ்ந்த பாரதியார், சேகுவேரா, நெல்சன் மண்டேலா, ரஷ்ய புரட்சியாளர் ஸ்டாலின், தத்துவ மேதைகளா இருந்த அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், இவங்களோட வாரிசுகள் எங்க இருக்காங்க அப்படிங்கிற அடையாளமே தெரியாம போயிடுச்சு. ஏன் இந்த வேறுபாடு? இந்த மண்ணில் பிறக்கிற ஒவ்வொரு நபருக்கும் தான் விருப்பப்படி வாழ்றதுக்கு சுதந்திரமும் வாய்ப்பும் இயற்கை கொடுத்திருக்கு. தாய் தந்தை எவ்வளவு சிறப்பு மிக்கவரா இருந்தாலும் இல்லைங்க அவங்கள போலதான் வாழணுங்கிற எந்த கட்டாயமும் இல்லை. கர்மயோக நூல்கள் கூறுற மாதிரி சஞ்சீத கர்மப்படி பிள்ளைகள் தன் மூலமாக பிறந்தாலும் அவங்க நம் முன்னோர்கள் மற்றும் சமூகத்தோட கர்ம பதிவை தாங்கி பிறக்கிறதுனால அவங்களோட அறிவுத்திறனும் இயல்பும் இயற்கையால் வடிவமைக்கப்படுது. அறிவியல் மேதை ஐன்ஸ்டீன் பூனைகள் வளர்க்கறதுல ரொம்ப பிரியம் உள்ளவர். அவர் தன் பூனைகள் வீட்டில இருந்து வெளியே போறதுக்காக தன்னுடைய கதவுல ஒரு பெரிய ஓட்டையும் ஒரு சின்ன ஓட்டையும் போட்டிருப்பாரு. பெரிய ஓட்டை தாய் பூனை போறதுக்கும், சின்ன ஓட்டை குட்டி பூனைகள் போறதுக்கும் சொல்லுவாரு. அவர் சுத்தி இருக்கிற அசிஸ்டன்ட்ஸ்லாம் அவரை பார்த்து கிண்டலா சிரிச்சு கேட்பாங்க, ஏன் ஐன்ஸ்டீன் அவர்களே தாய் பூனை போற பெரிய ஓட்டையிலே சின்ன பூனையும் போயிருமே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஐன்ஸ்டீன் சொன்ன பதில், தாயின் வழியில பிள்ளைகள் போக்க கூடாது, பிள்ளைகளுக்குன்னு ஒரு தனி வழி இருக்கணும் அப்படிங்கறத சொல்லுவார். தாயை, நிறத்தை, குணத்தை, இடத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை நம்மிடம் இல்லை. இயற்கையின் விளையாட்டை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நம் கடமையை மட்டும் செய்வது மட்டுமே நம் கையில் உள்ளது. இந்த பதிவை பற்றி உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.